சங்கர் சார் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது இப்போ சுத்தமா போச்சு. இல்ல சுத்தமா நல்லா இல்ல. நாங்களே ஏன்னா சுத்தமா ஒரு ஹியூமர் இல்ல, எமோஷன் சீன்ஸ் வந்து கேவலமா இருக்கு. ஃப்ளாப் மூவி. படம் நினைச்ச அளவுக்கு ஒரு ஹைப்போட வருவோம்ல, அந்த ஹைப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அவன் உண்மையை இப்போ பேசிட்டு போனான்ல, அவன் சொன்னது ஃபுல்லா போய் படம் நல்லாவே இல்லை, சுத்தமா நல்லா இல்லை. ஒரே ஒரு சீன், இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வருதுல்ல, அந்த ஒரு சீன் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. மித்தபடி பேசியே சாப்பிடுச்சாங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், அந்நியாதிக்கு டிசப்பாயின்மெண்ட். அவன் சொன்ன எல்லாம் ஃப்ராடு. அனிருத்துக்குமே சுத்தமா நல்லா. இதுக்கு மேலே அனிருத்தனோட ஃபேன் தான் நான். ஆனால் இந்த படத்தில் சுத்தமா நல்லா இல்லை. ரஹ்மானே போட்டிருக்கலாம். மற்றபடி படம் ஓகே கூட கிடையாது. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ரொம்ப அதாவது இந்தியன் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், அந்த அளவுக்கு இல்லை. அதில் ஒரு 10% இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் படம். எப்போவுமே சங்கருக்கு வந்து சுஜாதா தான் ஒரு பலமே. ஸோ இந்த படத்தில் சுஜாதா இல்லை. அந்த பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா அந்த மீசை அந்த டைலாக் வரும், அந்த மாதிரி ஒரு டைலாக் கூட இந்த படத்தில். ஸோ அதுதான் ஃபேக்டர் ஆஃப் ரைட்டிங். ஆக்சுவலாக நான் வந்து ரைட்டிங் தான், எனக்கு எப்பவுமே ரைட்டிங் தான் முக்கியம். ஒரு படம்னா ரைட்டிங் தான். ஸோ அந்த ரைட்டிங் இல்லை, 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் இதில் என்ன வந்து ப்ராப்ளம்னே தெரிய மாட்டேங்குது. கரப்ஷனா, இல்லை இந்தியன் வந்து எதாவது செய்யணுமா, இல்லை சித்தார்த் அவங்க டீம்லேருந்து எதாவது செய்யணுமா அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ஒரு பிரச்சனையை அவங்க சொல்லலை. ஸோ அதான் அந்த படத்துக்கே பிரச்சனை. மியூசிக் வந்து பாராப்படே திரும்பி போட்டிருக்காங்க. தாத்தா வராரு பாட்டுக்கு வேணா நீங்க வரீங்கன்னா வரலாம், மத்தபடி வேற எந்த பாட்டு அனிருத் வந்து ஏதோ பண்ணணும்னு பண்ணிருக்காரு, திரும்பி பண்ணதே திரும்பி பண்ணிட்டு இருக்காரு. படம் நினைச்ச அளவுக்கு ஒரு ஹைப்போட வருவோம்ல, அந்த ஹைப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஃப்ளாப் மூவி. எமோஷன்ஸ் தான் ஒர்க் அவுட்டே ஆகல ப்ரோ, எதுவுமே நல்லாவே இல்லை. நாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. எஸ்ஏஜி ரேகா அவ்வளோ வெயிட் பண்ணோம் சார். எஸ்ஏஜி ரேகா சார் பார்க்கணும், ஆனா அவருக்கு ஒரு சீனே கொடுக்கலாம். என்னடா இது ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்தியன் 1 கூட கவர் பண்ணுவேன் கொஞ்சம் மட்டும் தான். இந்தியன் 3க்காக இந்தியன் 3 பெஸ்டா இருக்கும்னு நினைச்சு வரோம், பார்க்கலாம். எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஏன் படம் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுச்சு? அவங்க வான் சொல்லும்போது ஒரு ஹைப்போட இருந்துச்சு. கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்றப்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கோ பேக்னு சொல்லும்போது ஏன்னா நீங்க தான் கூப்பிட்டீங்க, அப்படியே நீங்களே அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் அதான் படம் ரொம்ப இழுத்துட்டாங்க, எடுத்து தள்ளிட்டாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. ரிவ்யூஸ் பார்த்து தான் வந்து, பட் ஸ்டில் ஒரு சங்கர் சார் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது இப்போ சுத்தமா போச்சு, ஃபுல்லா டிராக் அவுட் ஆயிடுச்சு. மனசு உடைஞ்சிட்டோம். பிரம்மாண்டமாலாம் இல்ல, அப்படிலாம் இல்லவே இல்ல. லாஜிக்கே இல்லாம இருந்துச்சு படம். இல்ல சுத்தமா நல்லா இல்ல. நாங்களே ஏன்னா சுத்தமா ஒரு ஹியூமர் இல்ல, எமோஷன் சீன்ஸ் வந்து கேவலமா இருக்கு. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் ஏதாவது என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களா? அந்த ஒரு பாட்டு கம்பேக் இந்தியன் பாட்டுக்கு மட்டும் தான் என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸா வந்தோம், பட் ஃபுல் டிசப்பாயின்மெண்ட். 3 நாள் பிளான் பண்ணி வந்தோம், வேஸ்டா போச்சு. மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? அதான் ப்ரோ, அந்த கம்பேக் இந்தியன் தாத்தா வராரு அந்த சாங் மட்டும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வைப் பண்ண மாதிரி இருந்துச்சு, வேற எதுவுமே இல்ல. எஸ்ஏ சூர்யா வந்து அவர் ஒரு ஆக்ட், அவரோட கேரக்டரை காட்டுறதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தாத்தா வராரு பாட்டுக்கு வேணா நீங்க வரீங்கன்னா வரலாம், மத்தபடி வேற எந்த பாட்டு அனிருத் வந்து ஏதோ பண்ணணும்னு பண்ணிருக்காரு, திரும்பி பண்ணதே திரும்பி பண்ணிட்டு இருக்காரு. பிரம்மாண்டம்லாம் இல்ல, நான் சொல்லவே ஆஹா நல்லா இல்ல. வாய்ப்பே இல்ல. மியூசிக் ஓகே, தாத்தா வராரு செமையா இருந்துச்சு. சொல்லலாம். ஊழல் லஞ்சம்லாம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து இப்போ இந்த கனெக்ட் ஆகுதா எல்லாருக்குமே அந்த விஷயம்? அதெல்லாம் கரெக்ட். அது எப்படி அவங்களே எல்லாருமே அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களே அவங்க மாட்டி விடுவாங்களா, அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு நான் கதையே சொல்றேன், அவங்களே வந்துட்டு நானே கொண்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுவாங்களா. அது எதுக்கு அப்படி பண்ணணும், எதுக்கு அப்படி பண்ணணும்? பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். கமல் அவரோட போர்ஷன்லாம் எப்படி இருக்கு? அவரு சிக்ஸ் பேக்காக பார்க்கலாம். நாங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் நல்லா இல்ல. கமல் அவர் சார் வந்து ஏதோ பரவாயில்ல ஓகேவா ஆக்ட் பண்ணிருக்காங்க, பட் மேக்கப் வந்து சுத்தமா சரியில்லை, ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சு. அப்புறமா சீன்லாம் சுத்தமா நல்லா இல்ல, ஒர்க் அவுட்டே ஆகல சொல்ல போனா.